அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள நண்பர்களே, இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் செல்வந்தர்களிடம் சென்று ஜக்காத்தை கண்டிப்பாக வசூல் செய்வது இஸ்லாமிய அரசின் கடமையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பி வைத்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சில அறிவுரைகளை கூறுவார்கள். நீர் அந்த மக்களிடத்தில் செல்கிறீர், அந்த மக்களை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் இறைவனைத் தவிர வேறெந்த கடவுளும் இல்லை, நான் அல்லாஹுவின் தூதராக இருக்கிறேன் என்ற சத்தியத்தின்பால் அந்த மக்களை நீர் அழைப்பீராக. இதற்கு அவர்கள் உடன்பட்டால் அவர்கள் மீது ஒவ்வொரு நாளும் ஐவேளத் தொழுகைகள் கடமையாக இருக்கிறது என்பதை அறிவிப்பீராக. இதற்கும் அவர்கள் உடன்பட்டால் அவர்களுடைய செல்வந்தர்களிடமிருந்து அவர்களுடைய செல்வத்திலிருந்து அதை வசூல் செய்து ஏழைகளுக்கு ஜக்காத்தாக வழங்கிட வேண்டும் என்பதையும் நீர் அந்த மக்களுக்கு அறிவிப்பீராக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்கள். அப்போ இஸ்லாமிய நாடாக இருந்தால், இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால், இஸ்லாமியர்கள் செல்வந்தர்களாக இருந்தால், ஒன்று அவர்கள் மீது கடமையான ஜக்காத்தை தானாக மனமுவந்து அரசு கருவூலத்திலே சேர்த்து விட வேண்டும், அரசாங்கத்திடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். ஒருவேளை அவர்கள் கொடுக்காத பட்சத்தில் இஸ்லாமிய அரசாங்கம் செல்வந்தர்களை கணக்கெடுத்து எந்த செல்வந்தருக்கு எவ்வளவு ஜக்காத், எவ்வளவு தொகை ஜக்காத் கடமையோ அதையும் கணக்கெடுத்து வலுக்கட்டாயமான முறையில் செல்வந்தர்களிடம் சென்று அவர்களுக்குரிய ஜக்காத் நிதியை பெற்று அதை கைப்பற்றி ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இது இஸ்லாமிய அரசாங்கத்தின் கடமை என்று தெள்ளத் தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக தெரிவிப்பார்கள்.